பாண்டிச்சேரியில் விஜய் பேசுனது முதல் கட்டமாக ஒரு அரசியல் விமர்சகரை எப்படி பார்க்குறீங்க? பாண்டிச்சேரியில் பேசினாரா? இல்லையா? ஏங்க நான் இப்போ பேச போகிறாருன்னு சொன்னாங்க. ஓகேன்னு டிவி ஆன் பண்ணி ஃபோனில் சைலண்டில் போகலான்னு பார்த்தா பேச்ச முடிச்சு இறங்கி போயிட்டாருங்க. மாநிலத்தில் பேச போகிறாங்க, ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் பேசுவாங்க. அடிப்படையில் அதுதான் வந்து அரசியல்வாதிகளுக்கு அழகு. இது அரசியல் வியாதி. இனிமே இவர்களை தற்குறி என்று அழைப்பதில்லைன்னு முன்னாடி நான் சொன்னேன்ல, இப்போ நான் திரும்ப வாபஸ் வாங்கிட்டேன், மறுபடியும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா இனிமே இவர்களை மங்குனி என்று அழைக்கிறது முடிவு பண்ணேன். மங்குனி விஜய். விஜய மங்குனிங்கிறீங்க, என்ன கேடு காலங்கிறீங்க, கடுமையான விமர்சனமா இருக்கு. அவங்க என்ன சொன்னாலும் உரைக்கலையே, எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி தான் பெஞ்சிட்டு இருக்காங்க. கர்ப்பிணிகள் வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, குழந்தை கூட்டு வராதிங்க சொன்னார்ல. எவனாவது பேச்ச கேட்டானா? எவனாவது கேட்டானா? ஒருத்தன் கூட கேட்கல. உங்களுக்கெல்லாம் இருங்க, நான் வந்து காவல்துறையிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க பிடிக்கிட்டாங்க போலீஸ். போதும்போது நீ பேசுன லட்சணம் போதும், போலீஸுக்கு உத்தரவு போடுறாரு, விடுங்க, பாஸ் இல்லைன்னா பரவாயில்ல, உள்ள கொடுங்க, ஏன்னா உள்ள கூட்டம் இல்லை. இவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க மன்றத்து ஆட்கள்னா, அது நான் சொல்லலை சார், அந்த உள்ள பெண்களே சொல்லிட்டாங்க சார். மன்றத்து டிக்கெட் கொடுக்கும்போதே ஒரு கியூஆர் கோட்ல 2 பேர் போலான்னு கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரியில் ஒன்றும் திமுக ஆளலையே. உங்களுக்கு தெரியுது, பாக்குற எல்லாருக்கும் தெரியுது, இந்த மங்குனிகளுக்கு தெரியலையே. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தை பத்தி பேசுறாரு. எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் பிடிச்சாருன்றாரு. அரசியல் தெரியுமா? முதல்ல அரசியல் வரலாறு தெரியுமா? பேசினியே, அதோட தொடர்ச்சி சொன்னியா நீ? மங்குனி, இதுக்கு தான் உடைய மங்குனின்றது. ஒரு மாசம் கூட எம்ஜிஆர் ஆட்சி நிக்கலாங்க. அவங்க வந்து ரொம்ப தெளிவா வந்து இவரை ஓட விட்டாங்க. எங்களுக்கு தெரியும் பாதுகாப்பத்தில் நீ பேசாத. 40 பேரை கொண்டு அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். செத்து போயிருக்காங்க மக்கள். போலீஸோட பாதுகாப்பு விஷயத்துல தலையிடாதீங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி புசி ஆனந்த விரட்டி விட்டாங்க. ஓடிட்டார் புசி ஆனந்த். அதோட திமுக எதிர்ப்பை தாண்டி ஆரோக்கியமான அரசியலை செய்வதற்கு அவர் பிரயோஜனமாகவே இல்லை. அவர் செய்வது அசிங்கமான அரசியல், அரிப்படுத்த அரசியல், சொரிஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். பாண்டிச்சேரியில் விஜய் பேசுனது முதல் கட்டமாக ஒரு அரசியல் விமர்சகரை எப்படி பார்க்குறீங்க? பாண்டிச்சேரியில் பேசினாரா? இல்லையா? ஏங்க நான் இப்போ பேச போகிறாருன்னு சொன்னாங்க. ஓகேன்னு டிவி ஆன் பண்ணி ஃபோனில் சைலண்டில் போகலான்னு பார்த்தா பேச்ச முடிச்சு இறங்கி போயிட்டாருங்க. கிட்டத்தட்ட 12 நிமிஷம் பேசியிருக்காரு. அதான் என்ன பேசினாரு? ஆகச்சிறந்த பேச்சு ஏதாவது இருந்துச்சா? நீங்கள் பார்த்தீங்களா? அந்த பேச்சை முழுசாக பார்த்தீங்களா? அதுலேருந்து அந்த பாண்டிச்சேரி வந்து யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேச மக்களுக்கு அவர் என்ன சொன்னார்? திமுகவை நம்பாதீங்க, திமுக எதிர்ப்பு. இப்போ வழக்கமாக ஒரு மாநிலத்தில் ஒரு பேச போகிறாங்க, ஏதோ ஒரு மாநிலத்தில் பேச போகிறாங்க, ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் பேசுவாங்க. அடிப்படையில் அதுதான் வந்து அரசியல்வாதிகளுக்கு அழகு. இது அரசியல் வியாதி, அரசியலுக்கே பிடிச்ச வியாதி. நம்ம அடிக்கடி சொல்கிறது தான். இப்போ இன்றிலிருந்து நான் வந்து இப்போ என்னுடைய பேச்சினுடைய விஷயத்தில் ஒரு விஷயத்தை மாற்றிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் இவர்களை தற்குறி என்று அழைப்பதில்லைன்னு முன்னாடி நான் சொன்னேன்ல, இப்போ நான் திரும்ப வாபஸ் வாங்கிட்டேன், மறுபடியும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா இனிமேல் இவர்களை மங்குனி என்று அழைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மங்குனி விஜய். கடுமையான விமர்சனமாக இருக்கு. ஆமாங்க, அடிப்படையில் அறிவே இல்லாத பேசுகிறவனுக்கு என்னங்க சொல்ல முடியும்? நீ என்ன நோக்கத்துக்காக போயிருக்க, நீ என்ன பேசணும்? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அயோக்கியத்தனம், அட்ராசிட்டி, அந்த யூனியன் பிரதேசத்தை எவ்வளோ அழிச்சிக்கிட்டு இருக்குது பாஜக உள்ளே வந்த பிறகு. அங்கே யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க? ரங்கசாமி தான் ஆளுங்கட்சியாக இருக்காரு. ரங்கசாமி விஜய்க்கு நெருங்கிய நண்பர் தானே, வேண்டியவர் தானே. ரங்கசாமியை கத்துங்க தமிழ்நாட்டு போலீஸேன்னு சொல்ல தெரியுது இல்லை? அப்போ அங்குள்ள யூனியன் பிரதேசத்துக்கு ஒன்றிய அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய இடர்கள், பிஜேபியோட அட்ராசிட்டி, டபுள் வேஷம், டபுள் என்ஜின் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக எல்லா அதிகாரத்தையும் அவங்களே கையில் வச்சுக்கிறது, ரங்கசாமியை பொம்மை மாதிரி வச்சுருக்கிறது, அவர் வேஸ்ட்டாக போய் உட்கார்ந்துருக்கிறது, இதையெல்லாம் தான் நீ பேசியிருக்கணும். அந்த மக்களுக்கு நீ என்ன சொல்ல வர? ஒரு ஐடி பார்க் கூட இல்லைன்னு தான் தெரியுது இல்லை? நான் வந்தால் இதெல்லாம் எடுத்துன்னு வருவேன்னு சொல்கிறதால உனக்கு என்ன கேடு காலம் கேட்குறேன் நான். உனக்கு என்ன கேடு காலம்? அடிப்படை அப்படிதான் சொல்லணும். அப்படின்னா சார் ஒன்று சார், நீங்கள் புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட விஜய மங்குனிங்கிறீங்க,
என்ன கேடு காலங்கிறீங்க, கட்டுமையான விமர்சனமா இருக்கு. அவ என்ன சொன்னாலும் உரைக்கலையே, எருமை மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி தானே பெஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் எருமையை குறிப்பிடுறேன்னா, ஒருத்தன் ஸ்டிக்கர் ஒட்டி என்னை உள்ள விடுன்றானுங்க. அதெல்லாம் பார்க்கலையா அந்த கூத்தலாம் நீங்க? இல்லையே, என்ன அந்த கூத்தல் நடக்குதுங்க. ஸ்கேனர் ஒட்டி எருமை மாட்டு மேல ஸ்கேனர் ஒட்டி அனுப்புறானுங்க, உள்ள விடு அப்படின்னு. நிஜமா தான் சொல்றீங்களா? என்னங்க நீங்க, இதெல்லாம் நிறைய கூத்து அங்க நடக்குதுங்க. என்ன கொடூரம்னா, புசி ஆனந்தோட பித்தலாட்டம் வெளிப்பட்டுருச்சு. எப்படி? என்ன பித்தலாட்டம்னா, ஏன்னா அது அவருடைய ஏரியா, அவருடைய சொந்த ஊர். அவர் செல்வாக்க காட்டணும்னு நினைச்சிருப்பாரு, நல்லா தான் பேசினாரு இல்லையா? என்ன நல்லா பேசினாரு அவர்? என்ன சொதப்பினாரு? என்ன நல்லா பேசிட்டாரு அவர்? பேசின பேச்சினுடைய சாராம்சம் என்ன? பாண்டிச்சேரியை நான் ஆள போறேன்னு சொன்னார், அவ்வளவுதானே. தாவேக்கா ஆளும், நான் ஆளுவேன், அவருக்கு முதலமைச்சர். இங்க எப்படி வந்து இந்த மங்குனி வந்து நான் முதலமைச்சர்னு கனவுல மிதக்குதோ, பாண்டிச்சேரி முதலமைச்சர்னு புசி ஆனந்த் மிதக்கிறாரு கனவுல. அப்புறம் தாவேக்கா ஆட்சிக்கு வந்தா பாண்டிச்சேரியில புசி ஆனந்த் முதலமைச்சர். அதான் அவருடைய நோக்கம். விஜய்க்கு தெரியுமா? விஜய் முதலமைச்சர்னே விஜய்க்கு தெரியாதுங்க, நீங்க வேறங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? புசி ஆனந்த் தான் பாண்டிச்சேரி முதலமைச்சர் விஜய்க்கு தெரியுமா? புசிக்கு தெரியும்ல. ஏன் புசி அங்க வந்து விஜயை கடத்தி கொண்டு போனதே என்னத்துக்காக? கடத்தி தான் கொண்டு போயிருக்காரு. சரி, விஜய பாண்டிச்சேரி கூட்டிட்டு போயிட்டு புஷி ஆனந்த் தன்னோட செல்வாக்கா காட்டணும்னு நினைச்சாரு. செல்வாக்கா அங்க எடுப்படல, செல்ஃப் எடுக்கலங்க. நீங்க வேற பூரா அதான் சொல்றேன்ல, ஏன் செல்ஃப் எடுக்கல தம்பி? இங்க பதட்டப்படாதீங்க. சரி, இப்படியே கேக்குறேன், ஏன் செல்ஃப் எடுக்கல? ஏன்னா அவங்க வந்து அந்த QR கோட்னு ஒன்று கொடுத்தாங்கல்ல. உலகத்திலே எந்த கட்சியும் QR கோடு போட்டு பொதுமக்களை சந்திக்காது. பொதுமக்கள் வரமாட்டான். QR கோடு வாங்கிட்டு நீ கூட்டத்துக்கு வேணா போவீங்களா? வந்து வேடிக்கை பார்க்க வரப்போ எனக்குன்னா QR கோடு விளக்கண கோடுலாம் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? அப்போ வந்தது பூரா ரசிக குஞ்சுமணிகள் தான், வேடிக்கை பார்க்க வந்தவன் தான். ஒத்துக்கிறீங்களா? ஓகே. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? காவல்துறை உங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள், ஏறக்கூடாது, தாவக்கூடாது, ஓடக்கூடாது, விரட்டக்கூடாது, குதிக்கக்கூடாது, இன்னும் என்னென்னலாம் போட்டாங்க. அடியில் நம்மள மாதிரி ஆட்கள் சொல்கிறதுன்னா கடிக்கக்கூடாதுன்னு போட்டுங்க இனிமேல். ஏன்னா ஒரு அணில் குஞ்சு கடிச்சு வச்சிருக்கு ஒரு போலீஸை. தடுத்த போலீஸை, சார் நீங்கள் வந்து மனித கடிப்பட்டா விஷம் சார், கொடுமையான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். மற்ற நச்சு மிருகங்கள் நச்சு விஷயத்தை விட மனிதன் கடி வந்து ரத்தத்தை வந்து நம்மோட ரத்தம் பல்லு பட்டு ரத்தம் ஆயிடுச்சு, ரத்த காயம் ஆயிடுச்சுன்னா அவர்களுக்கு கடிப்படுறவங்களுக்கு சுகர் இருந்தாலோ வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ இவருக்கு வேறு ஏதாவது வியாதிகள் இருந்தாலோ அது பெரும் சிக்கலை உருவாக்கி உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும். அப்போ மனுஷன் எவ்வளோ மோசமானவன் பார்த்துங்க. அதுவும் இந்த அணில் குஞ்சு கடிச்சு வச்சிருக்குன்னா பல்லு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். தடுத்துருக்கான், போலீஸ்கார் தடுக்கிறாரு. அப்போ அந்த கடிக்கக்கூடாதுன்ற வார்த்தையும் சேர்த்துக்கணும். ஓகே, இதை சேர்த்துக்கல, இனிமேல் சேர்த்துப்பாங்க போல இருக்கு. இனிமேல் போலீஸ் எப்போ இனிமேல் வந்தால் தாவக்கூடாது, தவக்கூடாதுன்ற மாதிரி கடிக்கக்கூடாதுன்றவாங்க. நான் சொல்ல வந்த விஷயம் அது இல்லை. போலீஸ் அவ்வளவு கட்டுப்பாடுகள் விதித்த பிறகு இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். நீங்கள் யாரும் என்னை பின்தொடரக்கூடாது, நீங்கள் தாவக்கூடாது, மரத்து மேலே ஏறக்கூடாது, சிலை மேலே ஏறக்கூடாது, அது அப்படின்னு கர்ப்பிணிகள் வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, குழந்தைய கூட்டு வராதிங்க சொன்னார்ல. எவனாவது பேச்சை கேட்டானா? எவனாவது கேட்டானா? ஒருத்தன் கூட கேட்கல. அப்படியே மறுபடியும் அதே ஃபாலோ அப் தான். ஏன்னா இது பூரா வேடிக்கை பார்க்குற கூட்டம் சார். இது வந்து நிச்சயமாக தரிகட்ட கூட்டம். இது வந்து கட்டுப்பாடான கூட்டம் இல்லை, கட்டுப்பாடற்ற தரிகட்ட மங்குனி கூட்டம். இனிமேல் அப்படி தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ வீடியோக்கள் நிறைய இருக்குது. பெண் பிள்ளைகள் எகிரி குதிக்கிறாங்க, ஆண்கள் அது சின்ன பசங்க எகிரி குதிப்பாங்க சார், ஆம்பளை பசங்க அதை செய்வாங்க. செய்யாதனா தான் செய்வான். பொம்பளை பசங்க என்ன வெறி கொண்டு போகுது பாருங்க. அப்போ இந்த வெறின்றது என்னவா இருக்குன்னா, விஜயை பார்க்கணும், இது மட்டும்தான். விஜயை பார்த்துட்டா பிறவி பயனை அடைஞ்சிட்டாங்க. அப்போ இது கட்டுப்பாடு ஆன கூட்டமா கட்டுப்பாடற்ற கூட்டமா? இந்த கூட்டத்துக்கிட்ட மைக்கு பிடிச்சி பேசுகிறார் புசி ஆனந்த். உங்களுக்கெல்லாம் இருங்க, நான் வந்து காவல்துறையிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்கை பிடிங்கிட்டாங்க போலீஸ். போதும்போது நீ பேசுன லட்சணம் போதும், போலீஸுக்கு உத்தரவு போடுறாரு, விடுங்க, பாஸ் இல்லைன்னா பரவாயில்ல உள்ள விடுங்க. ஏன்னா உள்ள கூட்டம் இல்லை, கூட்டம் எதிர்பார்த்தா ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாங்களே இல்லையா? அப்புறம் அது வந்து இந்த கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் வெளியே நின்று கூட்டத்தான் உள்ள அமைச்ச பிறகு வந்த கூட்டம். அது முன்னாடியே ட்ரோனில் காமிக்கும் போது ட்ரோன் காட்சியே வந்து தவிர்த்துட்டாங்க. ஏன்னா கூட்டம் இல்லை சார். பஸ் மேலே இவர் நிற்கிறாருல, இந்த பஸ்ஸுக்கும் மக்களுக்கான தூரம் தள்ளி தனித்தனியாக பாக்ஸாக பிரிச்சுட்டாங்க. 5000 பேர் தனித்தனியாக 500 பேராக பிரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கூட்டம் சில இடங்களில் கூட்டமாக இருக்குது, சில இடம் காலியாக இருக்குது. மேலே ட்ரோனில் காமிச்சா கூட்டம் இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா வெளியே ஒரு கும்பல் நிற்குது, வேடிக்கை பார்க்க வந்த கும்பல். அவன் வந்து நம்ம ஊருக்காரனும் அங்கே போயிருக்கான். தமிழ்நாட்டு ஆட்களும் விழுப்புரம், திண்டிவனம், பக்கத்து ஸ்டேட்லேருந்து பக்கத்து மாவட்டங்கள்லேருந்துலாம் அங்கே போயிருக்காங்க. அப்போ எல்லாரையும் வெளியே நிறுத்திட்டாங்க. நீ கிடையாது, உனக்கு ஸ்கேனர் இல்லை, உள்ளே விட மாட்டேன்ட்டு காவல்துறை கடுமையான விஷயங்கள்லாம் வைக்குது. இந்த லட்சணத்தில் இவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க மன்றத்து ஆட்கள்னா, அதை நான் சொல்லலை சார், அந்த உள்ள பெண்களே சொல்லிட்டாங்க சார். மன்றத்து டிக்கெட் கொடுக்கும்போதே ஒரு QR கோடில் 2 பேர் போகலான்னு கொடுக்குறாங்க. காவல்துறை என்ன சொல்லிச்சு? போலீஸ் உயரதிகாரி சொல்கிறாரு ஒரு QR கோடுக்கு ஒருத்தர் தான் அலவுடுன்றாரு, ஒரு பாஸ் ஒருத்தர் தான் அலவுடுன்றாரு. அப்போ காவல்துறை கிட்ட ஒரு மாதிரி சொல்லிட்டு
பித்தலாட்டமா மன்றத்துக்கிட்ட ஒரு பாச குத்து 2 பேர் வர சொல்றா, சண்டை வந்தா பாத்துக்கலாம்டா, கூட்டம் நம்ம காமிச்சு மாஸ் காமிக்கணும். பாண்டிச்சேரியில முதல் முறையா 72 நாளுக்கு அப்புறம் வராரு, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கழிச்சு வராரு, முதல் முறையா மீட்டிங் பேச வராரு, ஒரு மாப் காமிக்கணும், மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மாஸ் காமிக்கணும், மிரட்டணும் ஏரியாவை அப்படின்னு புசி ஆனந்த் போட்ட திட்டம் பனால். பித்தலாட்ட அரசியல் பண்ணியிருக்காரு புசி ஆனந்த். தன் ஊர்ல செல்வாக காமிக்கணும், செல்ஃப் எடுக்கவே இல்லை. பேசினதே மொத்தமே 8-9 நிமிஷம் தான், அதுவும் எழுதி கொடுத்தது தான் படிக்கிறாரு. ப்ராப்பரா என்ன பேசியிருக்கணும்? புசி ஆனந்த் பேசினாரு, முதல்ல அவர் தான் மைக் பிடிச்சாருங்க, என்னமோ பேசினாரு, இந்த மாநிலத்தை தாவேக்கா ஆளும்னாரு, அவருக்கு ஆசை நம்ம முதலமைச்சராக இன்னொன்று. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் செலவு பண்ணார் பாருங்க ஒருத்தர், அவர்னா ஆதவ், அவர் 2வது மைக் பிடிச்சாரு. பாண்டிச்சேரியில் போனாலும் அவருக்கு திமுகவை சொரிஞ்சு விடலைன்னா அவரால் தூக்கம் வராது, அவர் தண்ணி குடிக்க முடியாது, அவருக்கு அந்த மாதிரி வியாதி அவருக்கு பிடிச்சிருக்கு. பாண்டிச்சேரியில் ஒன்றும் திமுக ஆளலையே, உங்களுக்கு தெரியுது, பார்க்குற எல்லாருக்கும் தெரியுது, இந்த மங்குனிங்களுக்கு தெரியலையே, அதுதான் மங்குனின்றோம். நீ எங்கே போய் என்ன பேசணும்னே தெரியல, அங்கே போய் நீ என்ன சொல்கிற, ஒன்றிய அரசாங்கமே அப்படின்னு ஆரம்பிச்சோன்னு நான் கூட நினச்சேன், ஆஹா பரவாயில்லையே 3வதாக பேசினார். நான் அப்படி தான் நினச்சேன், ஒன்றிய அரசாங்கம்னு எடுத்த உடனே பேசினாரா, அடாடா பரவாயில்ல. ஏன்னா டைம் 10:30 மணிக்கு வரேன்னா 10:20க்கே வந்துட்டார் விஜய், 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டார், காரில் வந்தார், பின்னாடி அவனும் விரட்டின்னு வரல, பெரிய கூட்டம்லாம் இல்லை, விரட்டிட்டு வர அணில் குஞ்சுகளுக்கெல்லாம் வரல, என்ன காரணம்னு தெரியல, பரவாயில்ல ஏதோ வந்துட்டார் டைம்னா உள்ளே போய் கேரவனில் பதுங்கிட்டார். 1 மணி நேரம் ஆச்சு, வெளியே வரவே இல்லை, பொந்துக்குள்ளே போன மாதிரி உட்காந்துருக்காரு. அப்புறம் தான் மேலே ஏறுறாரு. அங்கே போய் இவர் இப்போ ஆதவ் ஒரு பக்கம் பேசினார், திமுக பார்த்தீங்களா காவல்துறையை இங்கே பார்த்து கத்துங்க ஆச்சா பூச்சான்னு பேசினாரா, அதில் கொஞ்சமாக மாற்றாமல் விஜயும் பேச ஆரம்பிக்கும். ஒன்றிய அரசுன்னு ஆரம்பித்தோடனே பரவாயில்ல, விஜய் எந்த ஏரியாவுக்கு போகிறாரோ அந்த ஏரியா பிரச்சனையை கையில் எடுக்கிறார் போல இருக்குது, யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல புத்தியாக இருக்காங்க போல இருக்குது, அறிவாளிகள் கூட இருக்கானுங்களோடு நான் கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டேன். ஏன்னா அது மங்குனி அப்புறம் தான் நான் ஆரம்பிக்குது, ஒன்றியத்தை விட்டுட்டு பூரா திமுகவை திட்டிகிட்டு இருக்கு ஆளுங்கட்சி என்ஆர் காங்கிரஸ். ரங்கசாமி கிட்ட பேசணும்னா இப்போ ரங்கசாமி திட்ட சொல்ல நம்ம, அவர் நண்பர் திட்ட வேணாம், அந்த ஆட்சியை பற்றி நீ எதுவும் பேச வேணாம். ஆனால் அந்த மக்களுக்கு இந்த ஆட்சியால் என்ன நன்மை செய்யணும்னு நினைக்கிற ரங்கசாமிக்கு முட்டுக்கட்டை போடுகிற ஒன்றிய அரசாங்கம் எவ்வளோ முட்டுக்கட்டை போடுது சொல்லணுமா வேணாமா? எவ்வளோ இடையூறுகளை கொடுத்துட்டே இருக்காங்க. கவர்னரை வச்சு ரங்கசாமியை அப்படியே கட்டி வச்சுருக்காங்க கையை, அவரால் எதுவுமே செயல்படுத்த முடியல. ஒரு பில் பாஸ் பண்ணனா கூட கவர்னர் கையெழுத்து போடணும், ஒரு பில் பாஸ் பண்ணனா ஒன்றிய அரசாங்கம் உள்துறை அமைச்சகம் தான் ஓகே கொடுக்கணும். அந்த லட்சணத்தில் இருக்குது பாண்டிச்சேரி. இதில் பார்க்கிங் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குன்னு பேசுகிறார். அடிப்படையில் பேச வேண்டிய பிரச்சனை எஸ்ஐஆர் பிரச்சனை. நம்ம ஊரில் மட்டுமா இருக்குது, அந்த நாடு முழுக்க பிரச்சனை இருக்குது சார். பாண்டிச்சேரியில் எஸ்ஐஆர் இல்லையா? அங்கே பிரச்சனை இல்லையா? வாக்காளர்கள் வேணாமா உனக்கு? பாஜகவை திட்டத்துக்கு பயம், ஒன்றிய அரசாங்கத்தை திட்டத்துக்கு பயம். ஏன்னா எசமா கையை வச்சுட்டா என்ன பண்ணுறது, சிபிஐ மூலமாக கையை வச்சுட்டா சிபிஐ கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கார் விஜய். பாண்டிச்சேரியில் அது குறையா இருக்குது, இது குறையா இருக்குது, இது குறையா இருக்குது, அது குறையா இருக்குன்னு சொல்லிவிட்டு திமுக நம்பாதீங்க அப்படின்னு முடிக்கிறாரு. திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, அதுதான் எனக்கு புரிய. நான் சிரிச்சிட்டேன் அந்த இடத்துல. அதனால தாங்க மங்குனின்றேன். அப்போ சொன்னா நீங்கள் கோவப்படுறீங்க. மங்குனிக்கு என்ன தெரியும், எழுதி கொடுத்தது படிக்க தெரியும். அதுவும் பாருங்க, ஒரு தொடர்ந்தாப்புல ஒரு 1/2 மணி நேரம். இப்போ நீங்கள்லாம் என்ன கேள்வி கேட்குறீங்க, பாண்டிச்சேரியில் 3 முறை இது மாதிரி பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு 3 முறை ரிஜெக்ட் ஆயிடுச்சு. 4வது முறை புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நேரில் போய் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்டு வாங்கின பர்மிஷன் வாங்கினா அவ்வளோ கெடுபிடிக்கு மத்தியில் பர்மிஷன் வாங்கியுமே வெறும் 12 நிமிஷம் தான் விஜய் பேசுகிறார். ஒர்க்கிங் டேல இன்னைக்கு வேலை நாளுங்க. பாதி பேர் பல மங்குனிகள் வேலையை விட்டுட்டு வந்திருக்கோம். பல பசங்க காலேஜை கட்டடிச்சு வந்துடுறான். இந்த லட்சணத்தில் அது மீட்டிங் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் 2 ஸ்கூல் இருந்திருக்கு, ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்களாம். இது பேசின பேச்சுக்கு இந்த 10 நிமிஷம் பேச்சுக்கு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா நிறுத்தி விட்டாங்க. இன்றைக்கி இவர் இட்டுன்னு போகிற பிரச்சனை ஒன்று இருக்குல்ல, அது இங்கே இல்லை. ஏன்னா இவர் வந்ததே தெரில யாருக்குமே, நிறைய பேருக்கு. அதில் உண்மையிலேயே ஒழுங்காக வந்துட்டாருன்னே சொல்லலாம். ஆனால் ஒரு அடிப்படையில் ஒரு அரசியல்வாதியாக ஒரு 1/2 மணி நேரம் பேச்சு, ஏதோ இலக்கியத்தில் பேச வேணாம் சார், சங்க இலக்கியம் நீ இறக்கி விட வேணாம், இல்லை ப்ராப்பராக இங்கிலீஷில் நீ பேச வேணாம், ஒரு ஆணியம் பிடுங்க வேணாம். கலை யதார்த்தம் என்ன இருக்குது, இன்றைக்கி அரசியல் என்ன, எதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு, நம்ம எப்படி இருக்கிறோம், இந்த பாண்டிச்சேரி இத்தனை ஆண்டு காலமாக யூனியன் பிரதேசமாக இருந்து எவ்வளவு கஷ்டத்தில் இருக்குது, இந்த மக்களுக்கு நம்ம என்ன சொல்லணும், என்ன அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தை பற்றி பேசுகிறார். எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் பிடிச்சாருன்றார். அரசியல் தெரியுமா? முதல்ல அரசியல் வரலாறு தெரியுமா? பேசினியே, அதோட தொடர்ச்சி சொன்னியா நீ? மங்குனி, இதுக்கு தான் உடைய மங்குனின்றது. 1 மாதம் கூட எம்ஜிஆர் ஆட்சி நிற்கலாங்க, தெரியுமா? அதான் வரலாறு.
சார் அடிப்படையில் இப்போ நாம் ஏன் இப்போ நம்ம நீங்கள் பேசுகிறீங்க ஏதாவது ஹின்ஸ் வச்சு நம்ம பேசுகிறோம் இல்லை, நீங்கள் ஹின்ஸ் வச்சு பேசுகிறவங்களோட நம்ம குறை சொல்லலை, தப்பு இல்லை, நீ எழுதி வச்சு படிக்கிறது தப்பே இல்லை. ஆனால் ஒரு கூட்டத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு சில விஷயம் சார், நீ கையடக்க விஷயம் வந்துருச்சு. நம்மகிட்ட செல்ஃபோன் இருக்கிற வரையும் உலகத்தினோட அத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். உன்னை பற்றி என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க, யார் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் அடிப்படையில் எங்கே தவறுறீங்களோ அந்த தவறுகளை அடுத்த இடத்துல திருத்திக்கணும். அவன் தான் மனுஷன், நீ மங்குனி திருத்திக்க மாட்டேன். வேற என்ன சொல்ல முடியும்? அந்த பேச்சினுடைய சாராம்சத்தில் முழுமையான அரசியல் அந்த வந்த மக்கள். இதில் என்ன இன்னொரு காமெடி என்ன தெரியுமாங்க, ஒன்று கற்றுட்டு போகல, அது வேறு விஷயம். மக்கள்லாம் வந்து வெளியில் ஒரே கூட்டம், என்னை வந்து பாஸ் இல்லை விடு ஆய்வுன்னு ஒரே கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. கலாட்டா பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ் வந்து ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கு தான் மங்குனி கூட்டமாச்சே, இது வந்து சொல் பேச்சை கேட்காத கூட்டமாச்சே, தற்கொலை கூட்டம் இல்லை, அடித்து பிரித்து உள்ளே பாஞ்சு போகுது. பாஞ்சு போகும்போது பார்த்தா அவர் பேச்சை முடிஞ்சு அவர் கிளம்பிட்டார். எதுக்குடா போனீங்க? ஒர்க்கிங் டே சார், இன்னைக்கு வீக்கெண்ட் அரசியல் நீ பண்ண போகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. ஏன்னா வார இறுதி நாட்களில் போனால் சாவு விழுது, சனிக்கிழமையில் போனால் அது இது இந்த கும்பல் போனால், அதுவும் அந்த பஸ்ஸு போனால் யமகாத வாகனம் வர மாதிரியே இருக்குது. கண்ணில் 41 பேர் கொண்டு இருக்குல்ல, அதை தான் அந்த எஸ்பி அவங்க வந்து ரொம்ப தெளிவாக வந்து இவரை ஓட விட்டாங்க. எங்களுக்கு தெரியும் பாதுகாப்பத்தில் நீ பேசாத, 40 பேரை கொண்டு அந்த அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும், செத்து போயிருக்காங்க மக்கள், போலீஸோட பாதுகாப்பு விஷயத்தில் தலையிடாதீங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி புசி ஆனந்தை விரட்டி விட்டாங்க. ஓடிட்டார் புசி ஆனந்த். அதோட என்ன ரீசன்னா காவல்துறையும் ஏமாத்திட்டாங்க. சொன்னபடி கூட்டம் 5000 பேர் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு 10,000 பேர் சார், 5000 பேர் தான் அனுமதி, காவல்துறை அதான் சொல்லிச்சு. அதுதான் இவங்க தான் பித்தலாட்டம் பண்ணிட்டாங்களே, ஒரு கூப்பனில் 2 பேர் வான்னு சொல்லி இவங்களே முதல்ல பிளான் பண்ணிட்டானுங்களே. இந்த கும்பலுக்கு அறிவில்லை. இந்த போகிற பசங்கள்லாம் இருக்குல்ல, பசங்கள்லாம் பார்த்தா அவங்க ஆத்தாலாம் 2 செவுட்டில் அறையணும் போல தோணுது எனக்கு. பிள்ளைய பெத்த வச்சிருக்கீங்க நீங்கள், என்ன மாதிரி போகிறாளுங்க? எனக்கு உண்மையிலேயே அவங்க தப்பாக நினச்சுன்னா பரவாயில்ல சார். இந்த பெண் போன இளம்பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, அடிப்படையில் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்க்க துப்பு கிடையாது சார். பசங்க தறிக்கட்டு இருப்பானுங்க சார், அவங்க ஊரில் உதப்படுவானுங்க, அதை விட்டுருங்க. பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கைன்னு ஒன்று முக்கியம் இல்லையா? அவரோட பாதுகாப்புன்றது முக்கியம் இல்லையா? இதுங்க மங்குனிங்க பின்னாடி எவன் வரான், என்ன நடக்குது ஏதுனே தெரியல, ஒரு துண்டை மாட்டிக்கிறாளுங்க, போய் நின்றுங்கன்னு அப்படியே விஜயை பார்க்குறேன். ஏன் வீட்டில் பார்த்தா ஆகாதா? கட்டடிச்சிட்டு போகிறேன்னு டிவியில் பேசுகிறாங்க சார். அவங்க ஆத்தாள் அப்பனை என்ன பண்ணணும்? இப்போ இந்நேரம் வச்சு வெளுத்துருக்கணும், செவுட்டில் அரைஞ்சிருக்கணும், செய்வி அந்த வேலையன்ட்டு. அப்போ இது பசங்கள் நாளைக்கு ஏதாவது நடந்தால் யார் பொறுப்பாக முடியும்? ஒட்டு பழி யார் மேலே விடும்? காவல்துறை மேலே விடும். காவல்துறை மேலே விழுந்தா அரசு மேலே விடும். பண்ணுறது பூரா இந்த பசங்க சில்வண்டுங்க. அதுக்கு தான் இதுங்களை மங்குனி தற்குறின்னு திட்டிகிட்டு இருக்கோம். நம்ம அடிப்படையில் அரசியல் கற்றுக்க வேணாம். நீங்கள் அரசியல் வர வேணான்னு சொல்ல, இளைஞர்கள் அரசியல் வர்றது ரொம்ப நல்லது. ஆனால் அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டு 10 புக்கை படிங்க. உங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, 10 புக்கை படிங்க. சினிமா மட்டும் பார்த்துட்டு வராது. சினிமா அரசியல் இல்லை, சினிமா கவர்ச்சி. 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், அது வாழ்க்கைக்கு உதவாது. அந்த கால சினிமாவில் அரசியல் சொல்லி கொடுத்தாங்க. எம்ஜிஆர் நடித்தார், சொல்லி கொடுத்தாரு. அண்ணா கருத்துக்களை சொன்னார். கலைஞர் வந்து வசனம் எழுதினார். எல்லாமே அந்த காலத்தில் நடந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல், இன்னைக்கு இருக்கிற செல்லுலாய்டு அரசியல் இருக்குல்ல, இது மோசமான ஒரு விஷயத்தை மட்டும்தான் விதைக்குது. இளைஞர்களை தவறாக வழிநடத்துகிற வேலையை ரொம்ப சிறப்பாக நம்ம மங்குனி விஜய் செய்கிறார் என்பது தான் ஒரு பத்திரிகையான என்னுடைய ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு. ஆதவர்ஜுனா பேசும்பொழுது அடுத்த 50 வருஷத்துக்கான புதுச்சேரிக்கான விஷயங்களை அப்படியே வரலாறே மாற்றி திருப்பி போட போகிறார் தலைவர் அண்ணன் விஜய் அப்படின்னு பேசினார். அப்போ தமிழ்நாடு இல்லையா உங்கள் லிஸ்ட்டில்? இல்லையா? தமிழ்நாட்டிலேருந்து ஓடி பேச்சு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுத்தாரு. நான் கூட அந்த பில்டப்பில் ஒரு ஆணியம் இல்லையப்பா. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் கூட நினச்சேன் இங்கே இருக்கிற மலையை பேத்து, பர்வத மலையை இங்கேருந்து பேத்து அந்த இடத்துல வைக்க போகிறார் போல இருக்குது. அங்கேருந்து இங்கே பேத்து இங்கேருந்து வைக்க போகிறார் போல இருக்குது. ஏதோ நட்டு பிடுங்கி ஏதோ மாற்ற போகிறார் போலுன்னு நினச்சேன். அங்கே போய் ஒன்றுமே பேசலையே. ஆனால் ஆதவர்ஜுனா தன்னுடைய மச்சான் சார்லஸுக்கு எதிராக பாண்டிச்சேரி ஏதாவது பேசுவார் பண்ணுவார்னு நீங்கள் சொன்னீங்க. பயங்கரமாக நீங்களும் பில்டப் கொடுத்தீங்க. ஆமாம், நான் பில்டப் சார்லஸுக்கு எதிராக ஆதவர்ஜுனா ஒன்றும் பண்ணலையே. பூரா இந்த கூட்டமே முழுக்க இது அஜந்தா. நீங்கள் அதை பேசினா எடுபடாது. அவர் இன்னும் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தால் தான் போய் எதிர்க்க முடியும், எதிர்த்தால் தான் மக்களுக்கு புரியும். இப்போ அந்த சார்லஸ் யாருன்னே தெரியாதுங்க பாண்டிச்சேரியில். சார்லஸ் பற்றி பேச முடியாது. யாரை பற்றி பேசினா அங்கே எடுபடும். சார்லஸ் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை போய் அந்த வேலையை செய்வார். நம்ம பில்டப் என்னைக்கு கொடுக்குறது இல்லை. இவங்கள மாதிரி பீலாவுறதோ பில்டப் கொடுக்குறதோ நம்ம வேலை கிடையாது. இருக்கிற தகவல் வருகிற தகவலை நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம். இப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, பாண்டிச்சேரியில் போய் திமுக ஆகாதுன்னு பேசுகிறீங்களே, பாண்டிச்சேரி ஆளுங்கட்சியை பற்றி ஏன்டா பேசலை அப்படின்னு நான் கேட்க மாட்டேன்.
பார்க்குற எல்லாரும் கேட்பாங்க, பார்க்குற எல்லாரும் கேட்குறாங்க. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இப்போ திமுக எதிர்ப்புன்றது நான் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஆரோக்கியமாக செய்யுங்க. அதை வந்து அடிப்படையில் அறிவோடு செய்யுங்க. இப்போ திமுக இதெல்லாம் செய்கிறாங்க சார். நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன நீங்கள் நம்பி ஆட்சி கொடுத்தீங்கன்னா நான் இதையெல்லாம் மாற்றுவேன்னு சொல்வதற்கான மாற்று திட்டம் வைத்திருக்கிறாரா இல்லையா? அதை பேசுவதற்கு துணிச்சல் இருக்கா, ஆண்மை இருக்கா, பேர் இருக்கா, தைரியம் இருக்கா மங்குனி விஜய்க்கு? இல்லை. அவருக்கு என்ன தெரிஞ்சதெல்லாம் திமுக எதிர்க்கணும். தூக்கத்தில் வந்து அவர் எழுப்பி தட்டி விஜய் அப்படின்னு கேட்டால் திமுக எதிர்ப்பு அப்படின்வாரு. தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்புறையா? திமுக எதிர்ப்பு இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது சார். திமுக எதிர்ப்பை தாண்டி ஆரோக்கியமான அரசியலை செய்வதற்கு அவர் பிரயோஜனமாகவே இல்லை. அவர் செய்வது அசிங்கமான அரசியல், அரிப்படுத்த அரசியல், சொரிஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கார். ரொம்ப ரொம்ப கடுமையான ரொம்ப அசிங்கமான வார்த்தை தான். ஆமாங்க, அரசியல் பதவியை வெறி பிடிச்ச அரசியல். பதவியில் உட்காரணும். நான் சினிமாவில் ஒரு பாட்டில் உட்காருவாங்க தெரியுமா, ஒரே பாட்டில் ஓஹோன்னு போயிடுவாங்க. அப்படியே பிச்சைக்காரனாக இருப்பான், ஓஹோன்னு போய் அரசனாகிடுவான். அரசனாக இருக்கிற ஒரே பாட்டில் பிச்சைக்காரனாகிடுவான். சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். ஒரு விரல் புரட்சி எல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். இதில் நிஜத்தில் நடக்காது. அடிப்படையில் அறிவாளியாக இருக்கணும், கற்றுக்கணும் கொஞ்சமாவது. இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன். நீ தான் மங்குனியாக இருக்க, உன் கூட தான் ஒரு 50 வருஷம் அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் வந்து சேர்ந்துருக்காருல்ல. அடிப்படையில் 2 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு போகிற பாண்டிச்சேரிக்கு 72 நாள் 41 பேரை கொண்டுட்ட பிறகு இப்போ தான் நீ போகிற அந்த கூட்டத்துக்கு. முதல் முறையாக பாண்டிச்சேரிக்கு போகிற ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். பல கூட்டங்களை எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கெல்லாம் வியூகம் வகுத்தவர். இந்த வியூக வகுப்பாளர் தொல்லை எல்லா கட்சியிலும் தாங்க முடியலங்க. நமக்கு ஏழ்றையாகவே இருக்குது. இவரும் வியூகம் ஒரு காலத்தில் வகுத்திருக்காருல்ல. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் வந்து சேர்ந்து தம்பியை நான் சிஎம்மாக உட்கார வச்சே தீர்வேன்னு 77 வயசு ஆள் வந்து ஒரு பக்கம் வந்து அப்படியே முண்டாசை கட்டிக்கிட்டு தெரிஞ்சிக்கிட்டு இருக்காருல்ல. நீ உண்மையிலே சரியான அரசியல்வாதியாக இருந்தா, உண்மையிலே அறிவுபூர்வமான அரசியல்வாதியாக இருந்தா, நீ சரியான நபராக இருந்திருந்தா, ஆரோக்கிய அரசியல் பண்ணணும்னு நினச்சிருந்தா நீ என்ன பண்ணியிருக்கணும்? செங்கோட்டையனை உன்னோட அழைத்து கொண்டு அந்த மேடையில் நிறுத்தி இருக்கணுமா வேணாமா? சார் நான் ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னா சார்? செங்கோட்டையன் வளர்ந்துருவாருங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போலையா? செங்கோட்டையன் வளர்ச்சிக்கு விஜய் கால் தூசி கூட ஆக மாட்டாரு அரசியல் அனுபவத்தில். அப்படியே செங்கோட்டையனை கூட்டிகிட்டு போல. அவ்வளோதான் செங்கோட்டையன் செல்வாக்கு. செல்லாக்காசு செங்கோட்டையன் தெரிஞ்சு போச்சா? அதுக்கு ஆதோ ஒரிஜினாவும் புஷியானந்த் தானே கூட. தாவேக்கான அதான் சார். ஒருத்தர் வந்து தன்னுடைய ஊரில் சொந்த ஊரில் தான் கெத்த காமிக்கிறதுக்கு புஷியானந்து இட்டுன்னு போயிருக்காரு விஜய. இன்னொருத்தர் காசு செலவு பண்ணியிருக்கார். அந்த கூட்டத்துக்கான எல்லா செலவுகளையும் ஆதவ் செலவு பண்ணியிருக்கார். அதனால அவர் தனக்கான அந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டு தான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறார். வழக்கம் போல விஜய் வந்து அவருடைய அந்த பதவி அறிவிப்புக்கு திமுகவை சொரிஞ்சு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு விமர்சனம் பண்றீங்க. உண்மையில இதை விட மோசமான வார்த்தைகள் எனக்கு பேச தெரியல. நான் பேசுகிற 3ஆம் தர ஆள் இல்லை. நான் வேற என்ன வார்த்தைன்னு தேடிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளும். அதனால தான் அந்த மங்குனி வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கேன். நீ தற்கூரின்னு சொல்ல வேண்டாம் இவங்கள, நீ மங்குனி. ஏன்னா தற்கூரி கூட ஓரளவுக்கு நம்ம அவனை வந்து ஒரு கட்டத்தில் மாற்றிடலாம் போல இருக்கு. மங்குனியை மாற்றவே முடியாது. காலத்துக்கும் அவர்களுக்கு அப்படிதான். மண்டையில் ஒன்று மசாலா கூட கிடையாது. ஏதோ ஒன்று ஃபில்லப் ஆகிருக்கணும்ல, எதுவுமே கிடையாதுங்க சார். நீங்கள் இந்த கூட்டத்தை பார்த்தோன்னா ஒரு உணர்ச்சி வரும், ஒரு வேகம் வரும், சந்தோஷம் வரும். ஆகா நம்மளை பார்க்க இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்கப்பா, இவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு புதுசாக அரசியல் சொல்லுவோம். நம்ம தனக்கே ஒன்றும் தெரில. சரி, எழுதி கொடுக்குற ஆட்கள் அது உருப்படியாக தானே எழுதி கொடுத்தாங்களா? பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையே இல்லைன்னு வேறு எழுதி கொடுத்துட்டாங்க சார். ரேஷன் கடை வந்து அங்கே தாங்க பெரிய பஞ்சாயத்து. அக்கா தமிழிசை ஒரு விஷயத்த சொன்னாங்க, கவனிக்கலையா நீங்கள்? இதுக்கப்புறம் அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் வந்து அக்கௌண்ட்டில் காசு போட்டுருது. நீங்கள் வாங்குறீங்களா? ரேஷன் கார்டு வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு. ஆனால் பாண்டிச்சேரியோட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிஜேபி ஆமாங்க சொல்லிட்டாருல்ல, அமைச்சர் சொல்கிறாரு, எவனாவது எழுதி கொடுப்பா அதை படிச்சுக்கிட்டு இருக்காரு, வந்து நேரில் களத்தை வந்து பார்க்க சொல்லுங்க. சொல்ல வரேன். 2 விஷயம் இருக்குங்க. ரேஷன் கடை இருக்குங்கிறார். ஆமாமா, அதுதாங்க 2 விஷயம் இருக்குங்க. ரேஷன் அதான் யாரோ ஒருத்தர் வந்து இந்த காசு போடுற விஷயத்த சொல்லி கொடுக்கல போல இருக்கு. இந்த மங்குனி தானே கூட வச்சிருக்காரு. எவனா நல்லவன் ஒருத்தர் அரசியல் புரிஞ்சவன் தெரிஞ்சவன் எவனா கூட வச்சிருக்காரா? இல்லை, எவனோ எழுதி கொடுக்குறான். மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை வந்து படிக்கிறாரு. அதை பேப்பரை புரட்டி வரட்டு படிக்கிறாரு. தனியாக 4 வார்த்தை தானேங்க படிச்சுக்கு மண்டையில் ஏறாதாங்க. மக்கப் பண்ணி நீ சினிமாவில் வசனம் பேசினால தானே. சரி, இப்போ உனக்கு புரிஞ்சுக்கணும்னா வச்சுக்கலாம். அட்டை மாதிரி வச்சிருக்காரு, போடியம் வச்சிருக்காரு. அதே மாதிரி அது தெரியக்கூட தெரியாமல் மறைச்சி கூட வச்சுக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பிரிக்கிறாரு. வேற அதை ஏதோ ஒரு இன்ஸ் எடுத்துட்டு ரேஷன் கடை இதை பற்றி நம்ம ஒரு 2 நிமிஷம் பேசணும்பா. பேச தெரியாதா? அவ்வளோதான் நம்ம செல்ஃபு. தள்ளி விட்டா கூட வண்டி ஸ்டார்ட் ஆகாதா? என்னங்க அரசியல் இது? கேவலமான கீழ்த்தரமான அரசியலுங்க. அதனால தான் இவர் அரசியலாக நீங்கள் வந்து பார்க்காதீங்க, வேடிக்கை பார்த்துட்டு போயிடுங்க. இந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து இப்போ நீங்கள் பயன்படுத்துகிற ஆள்கிட்ட, அதிகாரத்தை செலவு பண்ணுற ஆள்கிட்ட, அதிகாரத்தை ரூல் பண்ணுற ஆள்கிட்ட அதிகாரம் கிடைத்தால் அந்த மக்களுக்கு நன்மை பயக்கும்.
தப்பான ஒரு ஆள்கிட்ட போனா மனநிலை கழன்றவன், அதாவது மனநிலை இல்லாதவன், தான் யார் என்பதையே உணர்ந்து கொள்ளாத ஒருத்தங்கிட்ட நீங்க 10 ரூபாய் இல்ல 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது காசா தெரியாது, அவனுக்கு காகிதமாக தான் தெரியும். நான் சொல்றது புரியுதுங்களா? இதை விட நான் விளக்க முடியாது என்னால. அப்ப நீ யாரு? நீ நடிகன் என்கிற மமதையிலையும் ஆணவத்திலையும் அதிகார போதையிலையும் பதவி வெறியிலையும் இருக்கிற ஒரு மனுஷன். உனக்கு முன்னாடி இவ்வளவு மக்கள் வராங்க, உண்மையிலே வராங்க, காசு கொடுத்து கூட்டல, ஓகே ரைட்டு, மக்கள் வராங்க. அந்த மக்களை என்ன வழி நடத்துற, நீ எப்படி நெறிப்படுத்துற, என்ன சொல்லி கொடுக்குற? இவ்வளவு பட்டு திருந்தலையே, நீ இவ்வளவு அடி வாங்கி நீ உனக்கு செல்படுக்கலையே. உன்னை பார்க்க வந்து விபத்தில் செத்து போனவங்களுக்கு கூட ஒரு அஞ்சலி செலுத்தாத மோசமான மனிதாபிமானம் இல்லாத ஒரு ஆணவம் பிடிச்ச, இதை விட வேற என்னென்ன வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணீங்க. அப்படிப்பட்டவர் தான் விஜய். பதவி 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 பதவின்னு அலையிற ஒரு நபர். இந்த மாதிரி நபர்கிட்ட அரசியல் என்கிற ஆயுதம் போய் மாட்டிக்கிட்டா எதிரில் இருக்கிறவங்களாம் செத்தான். நம்ம அதை கரூரில் கண்கூட பார்த்துட்டோம். மக்கள்லாம் தண்ணி கிடைக்கல, மூச்சு திணறுதுன்னு கத்துறாங்க, கூச்சல் போடுறாங்க. கவனத்தை ஈர்ப்பதற்காக செருப்படுத்தலாம் அடிக்கிறான், வாட்டர் பாட்டில் வீசுறானுங்க, எதுவுமே கிடைக்கலன்ட்டு. ஆனால் பாட்டு பாடலாமா? 10 பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒருத்தன் பாடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனை மங்குனின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும்? நம்ம இதே நிலைப்பாடு, இந்த பஸ் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் பிரச்சனை வரும். இப்போ பாண்டிச்சேரிக்கு போய் இறங்கியிருக்கு. பாண்டிச்சேரியில் இவர் பேசுகிற நீங்கள் தான் 12 நிமிஷம்ன்றீங்க. அதை நல்லா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 9 நிமிஷம் கூட வராது. ஏறி நின்று கையை காலை ஆட்டுறதெல்லாம் கணக்கில் எடுக்கக்கூடாது தம்பி. 12 நிமிஷம் பேசிட்டாருன்னு நீங்கள் வந்து ஆணவத்தின் உச்சத்தில் சொல்கிறீங்க, அதெல்லாம் தப்பு. கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 9 நிமிஷம் கூட பேசலை. டபுள் டிஜிட் கூட நீ வந்து நிமிஷங்கள் பேசுவதற்கு உங்கள்கிட்ட சரக்கு இல்லை. சொந்தமாக சுயமாக ஒரு டைட்டில் கொடுத்தா பேசுவதற்கு 10 நிமிஷம் பேசுறதுக்கு துப்பு இல்லைன்னா நீ எதுக்கு அரசியலுக்கு வர? என்ன செய்ய போகிற? வந்து என்ன சாதிக்க போகிற? நீ இது வரைக்கும் என்ன சாதிச்சிட்ட? உன் சொந்த பணத்தில் உன்னுடைய மக்களுக்கு, உன்னை நம்பி இருக்கிற தொண்டர்களுக்கு, தொண்டர்னு சொல்ல முடியாது, அந்த ரசிக குஞ்சுமணிகளுக்கு நீ என்ன பண்ண? ஏதாவது ஒரு விஷயம் சொல்லு. நீங்கள் அஜித் கேளுங்க, நான் சொல்கிறேன். ரஜினிகாந்த் கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். தொண்டர்களுக்கு என்ன பண்ணாங்கன்ட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சூர்யா கேளுங்க, நான் சொல்கிறேன். கார்த்திகை கேளுங்க, நான் சொல்கிறேன். தனுஷ் கூட இப்போ ஒரு படம், இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு, கெடா வெட்டி எல்லாருக்கும் விருந்து போட்டார் ரசிகர்களுக்கெல்லாம். நீ ஏதாவது செய்யணும்னா ஸ்பான்சர் கிடைப்பாங்களா அப்படின்னு தேடுவேன். ஏன் என்ன கொடுத்தாலும் ஸ்பான்சர் தான் வேணும் உனக்கு. நோட்டு புக் கொடுக்கணும், பென்சில் கொடுக்கணும், பால் கொடுக்கணும், முட்டை கொடுக்கணும், சுண்டல் கொடுக்கணும், இரவு பாடசெயல் நடத்தணும்னா உன் ரசிகர் தலையில் அடித்து அவனுடைய வாழ்வாதாரத்தை பறித்து டெய்லி நீ 1000 ரூபா கொடுறா, நீ 2000 ரூபா கொடுறா, நீ வேன் வைக்கணும்டா, நீ மொத்தம் கும்பல் வரணும்டா, இல்லைன்னு சொல்லுங்க, நான் ஆதாரத்தை வெளியே போடுவேன். ஏன்னா இந்த கும்பல் எல்லாம் இருக்கு, என் சொந்தக்காரனை உள்ள இருக்கிறான், அதனால சொல்கிறேன் ஆதாரத்தோட. அன்றாட காட்சிகள்கிட்ட காசு பறிக்கிறதே இந்த தாவேக்காவுக்கு ஒரே வேலையாக போச்சு. நீ இல்லை காசு கொடுக்கணும், அவனுக்கு கூட்டம் கூடணும்னா நீ இல்லை மீட்டிங் போனால் காசு கொடுக்கணும். அப்போ எப்படியெல்லாம் சுரண்டலான்னு ஒரு பக்கம் சுரண்டிட்டு இருக்காரு. புஷியானந்த் மீது என்ன குற்றச்சாட்டு? பதவி கொடுக்கணும்னா பணம் கொடுக்கணும். ஆனந்த் ஆதவ் மீது என்ன குற்றச்சாட்டு வருது? பணத்தை செலவு பண்ணுறாரு. ஏன் செலவு பண்ணுறாரு? அவருக்கு செல்வாக்கை ஏற்றிக்கொள்வதற்காக செலவு பண்ணுறாரு. பின்னாடி எடுக்கலாம், மணலில் நம்மளே திருடலாம், லாட்ரியை சுரண்ட லாட்ரி கொண்டு வந்துடலாம் மறுபடியும். இதெல்லாம் ஒரு அஜெண்டா. சரக்கு நம்மளே விற்கலாம். இவ்வளோ பேசுகிறீங்களே, பாண்டிச்சேரியில் பிரதானமான பிரச்சனை என்ன? சரக்கு பிரச்சனை தானே. தனியார் கடைகள் தான் அங்கே இருக்குது. அரசுடைமை ஆக்கணும் நீங்கள் பேசுகிறீங்களே, நீங்கள் அரசுடைமை ஆக்கிறத வந்து நாங்கள் எடுக்க போகிறோம், தனியார் மயமாக்கணும், பெரிய தொகை கிடைக்கும்லாம் பேசுகிறீங்களே. அங்கே போய் மது விலக்கு பற்றி பேச வேண்டியது தானே. இங்கே வந்து எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. தனியார் இடத்துல மது ஆலை வந்துருச்சு, மது கடை வந்துருச்சு, நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவோம். அந்த போராட்டத்தில் தான் சார் ஒருத்தன் கையை கடிச்சான். அந்த அணில் குஞ்சு கை கடிச்சது எந்த போராட்டம் நினைக்கிறீங்க? இந்த மது விலக்கு பஞ்சாயத்து மதுக்கடை பண்ண விஷயந்தான். கரெக்டாக நான் சொல்கிறது? அப்போ அங்கே போய் பேசணும்ல. திருமண பக்கம்லாம் சரக்கு கடை தான் சார், அதில் பல கடைகள் புஷியானதுக்கு சொந்தமானது. பேசுவாரா? தைரியம் இருக்கா? அப்போ மது விஷயத்தில் உங்களுடைய கொள்கை என்ன? அப்போ மக்களை ஏமாத்துறீங்க, டபுள் கேம் ஆடுறீங்க, இரட்டை வேஷம் போடுறீங்க. பாசிச பாஜகன்னு சொன்னீங்களே, பாசிசம் எங்கே போச்சு? எங்கே சார் போச்சு? பாஜகன்ற வார்த்தையே வரல, ஒன்றிய அரசாங்கம்ன்ற வார்த்தை மட்டும்தான் வந்துச்சு. பாஜக தான் ரூல் பண்ணுது பாண்டிச்சேரியை. பேச உனக்கு துப்பு இல்லைன்னா நீ இவ்வளோ நேரம் பேசி பிரயோஜனமே இல்லை. ஆக பாண்டிச்சேரியோடைய அந்த கூட்டம் புஷ்ஷாக போயிடுச்சு. வெடிக்கோன்னு எதிர்பார்த்தாங்க. எனக்கு அது ஊடகத்தின் மேலே செம கோவம். சில ஊடகங்கள்லாம் இருக்குது, டே நீ எல்லாம் எதுக்கு நடத்துறீங்க, இழுத்து மூட்டிட்டு போங்கடா, நேரலை காட்டுறானுங்களாம்.
வீட்டிலேருந்து கிளம்பிட்டார், இப்போதான் முழிச்சார், கட்டில் விட்டு இறங்கினார், சட்டையை அவுத்தார், ஜட்டியை போட்டார், சட்டையை போட்டார், பனியனை போட்டார், இதோ வந்து விட்டார், இதோ காரில் போகிறார், கையை ஆட்டுகிறார், ஆணி புடுங்குகிறார். எதுக்கு? என்ன ஆபத்து வந்தவன்? என்ன சாதிச்சிட்டார் அவரு? என்ன நேரலை? காரை பின்னாடியா துரத்திட்டு போறது நேரலையா சார்? இதுதான் உங்களுக்கு ஊடக அறமா, ஊடக தர்மமா இது? இந்த ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் நீங்க தானே. இந்த விரட்டிட்டு போறது தான் உங்களுடைய ஊடக அறமா, தர்மமா? அயோக்கியத்தனமா இல்லை? நீங்க வாங்குற காசுக்கு கூவிட்டு இருக்கீங்க. அங்க போன உடனே அவர் அப்படியே அனல் தெரிக்கும் பேச்சு. என்ன பேச்சு கீஸ்டர்? நான் கேட்குறேன். இப்போ ஊடகங்கள்லாம் போட்டிருக்கு, சில முக்கியமான சேனல்கள், அதனுடைய தலைப்பு எல்லாம் போய் பாருங்களேன். அனல் பேச்சு, தெரிவிக்க விட்டார், பாண்டிச்சேரி அதிர வைத்தார். என்ன கீழ்ச்சிட்டார்? நான் என்ன கீழ்ச்சி? இங்கிருந்து வெட்டி முறிச்சிட்டார் மட்டும் சொல்லுங்களேன். 9 நிமிஷம் பேச்சில் நீ என்னத்தை வெட்டி முறிச்சிட்ட? என்ன அனல் தெரிச்சிருச்சு? திமுகவை சொரிஞ்ச உன்னை அதை தான் செய்வேன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கே போய் திமுக தான். ஆக உனக்கு தூங்கும் போதும், நிமிரும் போதும், எந்திரிக்கும் போதும், யோசிக்கும் போதும் திமுக என்று உன் தலையில் உட்காந்துருச்சு. உன்னை மாதிரி தாத்தாவெல்லாம் பார்த்த இயக்கம் அது. திமுக அழிப்போன்னு கிளம்பி வந்தானுங்க பாருங்க, உன்னை மாதிரி தாத்தாவெல்லாம் பார்த்த இயக்கம். ஆக மொத்தம் இப்போ நாம திமுக கிடையாது. ஆனாலும் திமுக எதிர்ப்பு என்பதை ஆரோக்கியமான அரசியலோடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த அசிங்க அரசியலோடு வந்தீங்கன்னா 26 பின்னாடி தெரியும்னார் பார், பின்னாடி உங்களுக்கும் தெரியும், ஓட விடுவாங்கன்றது தெரியும். விஜய் பேச்சிலேருந்து மிக கடுமையான விமர்சனம் முன் வச்சிருக்கீங்க. மக்கள் என்ன முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.